எல்லாரும் எழுந்ததும் சூரியனையோ கைரேகையோ பார்த்து தான் கண் முழிப்பாங்க. ஆனா நான் எழுந்ததும் பார்க்கறது கேலண்டரை தான். ஏன்னா வழக்கு எண் 164 2023 குடும்ப நல நீதிமன்றத்தின் தீர்ப்பு என்னவென்றால், ஆத்யா மாறன் இருவரும் ஒரே வீட்டில் 1 வருட காலம் சேர்ந்து வாழ வேண்டும். 1 வருடத்திற்கு பிறகு ஆத்யாவின் முடிவே இறுதியானது. சொல்லுடி மது. ஏண்டி கோர்ட்டு கொடுத்த கெடு முடிய இன்னும் 5 நாள் தான் இருக்கு. ஏதாவது ஃபீல் பண்றியா? இவன் கூட வாழ்றதை விட இந்த ஜெயில இருந்து எப்படா ரிலீஸ் ஆகி வெளியே போவோன்னு இருக்கு. ஒன்னும் ஒரி பண்ணாதடி, எல்லாம் நீ நினைச்சபடியே நடக்கும். காலையிலேயே சென்டிமெண்ட் சீன் போடாதடி. ரிப்பேருக்கு கொடுத்துருக்க லேப்டாப்பை சீக்கிரம் வாங்கிட்டு வந்து கொடு. என் வாழ்க்கை மாதிரியே இந்த நாவலும் முடிய போகுது. போன்ல தான் வாய்ஸ் டைப்பிங் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அது சேஃப்டியே கிடையாது. சீக்கிரமா நான் இந்த கதையை பிரஸ்ஸுக்கு கொடுக்கணும்டி. போய் கேட்டேன்டி, ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கலையா? வெயிட் பண்ணு, வாங்கி கொடுத்துடுறேன். பாத்து என்னாலும் பொன்வானம் நான் என்னை நீதான் பிரிந்தால் நினைவாலே அணைப்பே நிலாவே. எல்லாரோட வாழ்க்கையில் எப்போவுமே சந்தோஷம் மட்டும் இருக்கிறது இல்லை. அதுக்கு நான் மட்டும் என்ன விதி விலக்கா? என்னாச்சு? யார் இது? இந்த போட்டோ யார் இவ? நான் சொல்றேன். ஆத்யா நில்லு. என்னால உன் கூட வாழ முடியாது. சார், மேடமை பார்க்கணும். இதோ உங்க மோடம். வாங்க ஸ்ரீதர். வணக்கம் மேடம். பாருங்க மேடம். மேடம், கிளைமேக்ஸ் எழுதி முடிச்சிட்டிங்களா? பிரஸ்ல அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 2 நாள்ல முடிச்சிருவேன். நானே கொண்டு வந்து தரேன். சரிங்க மேடம். ரெண்டு நாள்ல கொடுக்குறோன்னு சொல்லிட்டோம். என்ன பண்றது? அபர்ணாவுக்கு கணவனுடன் எந்த காம்ப்ரமைஸ்க்கும் இடமில்லை என்று அவள் உறுதியாக இருக்கிறாள். ஒரு பெண் எதை கொடுத்தாலும் தன் கணவனை மட்டும் இன்னொருத்திக்கு பங்கு போட்டு கொடுக்க மாட்டாள். ஆண்டாண்டு காலமாய் பெண்களை வஞ்சித்து வாழும் ஆண்களுக்கெல்லாம் அபர்ணாவின் கதை ஒரு பாடமாக அமையட்டும். குட் மார்னிங் மாமா. ஆதியா, பிரச்சனை ஒன்றும் இல்லையே. சேர்ந்து வரலான்னு ஏதாவது ட்ராமா பண்ணானா ஒத்துக்காத. இன்னும் 3 நாள் தான் இருக்கு. அதுக்கப்புறம் நீ சுதந்திர பறவையா, புதுமை பெண்ணா, புது வாழ்க்கைய நீ தொடங்கலாம். மாமா உனக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருக்கேன். தங்கச்சி கல்யாணத்துல அப்பா இப்படி பண்ணுவாருன்னு நான் கொஞ்சம் கூட யோசிச்சே பார்க்கவே இல்லை அங்கிள். அப்பா காணாம போயிட்டாருன்னு கவலைப்படாத.
மாமா உனக்கு கடைசி வரைக்கும் துணையா இருப்பேன். வணக்கம் தம்பி. யார் வேணும்? ஏங்க உங்களை தாங்க கேட்குறேன். யாருங்க வேணும்? ஆத்தியா இளமாறன் வீடு. ஆத்யா. உங்க அப்பா வடிவேலோட ஃப்ரெண்டு. நான் சென்னைக்கு ஒரு வேலையா வந்தேன். அப்படியே 2 நாள் உங்க வீட்டில் தங்கிட்டு போலாம்னு வந்தேன். உங்க அப்பாவும் நான் இருக்கிற போட்டோ இருக்கு. வேணாம் அப்படியே கிளம்பிருங்க. சென்னைக்கு போனா கண்டிப்பா என் பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு வாங்கன்னு கல்யாணத்தப்போ உங்க அப்பா அந்த விலாசத்தை கொடுத்தாரு. நான் பழைய நினப்புல வந்தேன். இங்க வந்து பார்த்தா நிலைமை வேற மாதிரி இருக்கு. சரி, நான் வரேன். சார் ஒரு நிமிஷம். ஆதி அலமாறன் வீடாக தானே கேட்டீங்க? ஆதி அலமாறன் வீடாக தான் இருந்துச்சு. இப்போ இது மாறன் வீடு. ஆதியா எப்பயோ அந்த வீட்டை விட்டு போயாச்சு. நானும் இன்னும் 2-3 நாள் எங்கள் கிராமத்துக்கே கிளம்பிடுவேன். அது வரைக்கும் நீங்கள் தங்கிக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. முதல்ல இந்த 2 போனையும் சார்ஜ் போடணும். இது பெரிய வீட்டு போனு, இது சின்ன வீட்டு போனு. 2ல் எது ஆஃப் ஆனாலும் என் வாழ்க்கை ஆஃப் ஆயிரும். வாங்க கிச்சனில் போட்டுக்கோங்க. தம்பி, நான் நல்லா சமைப்பேன். நீங்க வெஜ்ஜா நான்வெஜ்ஜா தம்பி? ஒரு வருஷமா ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டு நாக்கெல்லாம் செத்து போயிருக்கு. ஏதோ ஒன்று காரசாரமா பண்ணுங்க. செஞ்சு கொண்டு வாங்க. எப்படி இருக்கு தம்பி? நல்லா இருக்கா? சூப்பர் சார், வேற லெவல், சான்ஸே இல்ல. அம்மா இந்தா சாப்பிடு. வேணாம். இதையும் நீங்க சாப்பிடுங்க தம்பி. இருக்கிற இம்சை பத்தாதுன்னு இந்த இம்சை வேற வந்து தொலைஞ்சிருக்கு. நான் சௌக்கியமா இருக்கேன் செல்லம். வேலை முடிஞ்சோடனே சீக்கிரம் வந்துடுறேன். சரியா? நல்லா சாப்பிட்றேன், ரெஸ்ட் எடுக்கிறேன். மாமா சீக்கிரம் வந்துடுறேன். சரியா? எப்படி சார் 2 பேரும் அட் அ டைம்ல சமாளிக்கிறீங்க? தம்பி, பொய் சொல்லக்கூடாது, மாற்றி பேசக்கூடாது. 2 பேருக்கும் ஒரே பதிலை சொன்னோன்னு வைங்க, எத்தனை பேரை வேணாலும் சமாளிக்கலாம். ஆனா உங்களுக்கு போய் வச்சாங்க பாருங்க பேர் ராமன். சரியான ஆளு. இந்த மாதிரி சிரிச்சு ரொம்ப மாசம் ஆச்சு சார். யார் இவங்க? புதுசா இருக்காங்க. நம்ம பார்த்ததே இல்லையே. நம்ம வீட்டுக்கு வராங்க. உட்காருங்க தம்பி. எதுக்கு தம்பி வீட்டை வைக்கிறீங்க? எனக்கு அவசரமா ஒரு 30 லட்ச ரூபா தேவைப்படுது. என் ஊருக்கே நான் திரும்பி போலான்னு இருக்கேன். அதனால தான். இதில் 20 லட்ச ரூபா பணம் இருக்கு. எண்ணி பார்த்துங்க. இந்தாங்க டாக்குமெண்ட்ஸ்லாம் செக் பண்ணிக்கோங்க கம்ப்ளீட்டா. சரிப்பா.
சார் பணத்தை எடுங்க, நான் போயிட்டு கொடுத்துட்டு வந்துடுறேன். வாங்க. போயாச்சா? ம். அவளுக்கு கொடுக்கதான் இந்த அவசரம். தம்பி, சுத்த தங்கம்மா. நான் புரிஞ்சுக்கிட்டேன், நீ தான் புரிஞ்சுக்க விரும்பவே இல்லை. ம். வேற எதையாவது மறந்துட்டோமா? அவன் ரூம்ல போய் பார்ப்போம். இது எப்படி இங்க வந்துச்சு? ஐயோ, இது கூடவா? வந்துட்டான். சார் மலம பித்தா பித்தாத மலம பித்தா தம்பி, பித்தாத பாட்டெல்லாம் பலமா இருக்கு. ஹோலி ஹோலி பக்கத்துல சிரிப்பு ரங்கோலி. பாட்டில் பாட்டில் சார் அந்த பிரெட் ஆம்லெட் இல்லை 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 மசாலா ஆம்லெட் அதை போட்டு மாடிக்கு வந்துருங்க. பித்தா பித்தாத மலம பித்தா பித்தாத மலை பித்தா பித்தாத மலம பித்தாத லைஃபு காலி நீ ரொம்ப ஜாலி. ஹோலி ஹோலி நான் குடிக்க போறேன்டி. சரி, குடிப்பியா? எப்பயாவது. எப்பயாச்சும் குடிக்கிறது கூட எனக்கு பிடிக்காது. உனக்கு பிடிக்காதுன்னா எனக்கும் பிடிக்காது எப்பவுமே. தம்பி, இது விஷம் வேண்டாம். இந்த விஷம் தான் எனக்கு வேணும். நீங்க தயவு செஞ்சு போங்க. ம். காலையில இப்போ ஒருத்தி ஃபோன் பண்ணுவா, என்னடி பண்ற, என்னடி ஃபீல் பண்றேன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் அவ நம்பரை பிளாக் பண்ணணும். என்ன இன்னும் ஃபோன் வரல? ஆமா, என் ஃபோன் எங்க? இங்க தானே வச்சேன். என்ன எங்க தேடியும் காணோம். இந்த பையன் நம்ம ஃபோன் எடுத்து வச்சுட்டு கேம் ஆடுவானே. ஒருவேளை நேற்று சரக்கு போட்டுட்டு வந்து நம்ம ஃபோன் எடுத்து ஒளிச்சு வச்சுட்டு ஏதாவது ட்ராமா பண்றானோ? அவன்கிட்ட தான் ஃபோன் இருக்கும். அவனு கிச்சு கிச்சு மூட்டாதீங்க சார். இன்னொரு ஆம்லேட். எது கிச்சு கிச்சு முட்டணும்? ஏய், ஓ கனவுல வந்து கூட டிஸ்டர்ப் பண்ணுப்பா. என் ஃபோன் எங்க? உன் ஃபோனா? என் ஃபோனை ஒளிச்சு வச்சுட்டு விளையாடுறது தான் உனக்கு ரொம்ப பிடிக்குமே. போதையில் என் ஃபோனை நீ என்ன பண்ண? உன் ஃபோன் ஒன்றும் நான்லாம் எடுக்கல. கடைசி நாள் அதுமா எமோஷனல் ட்ராமா பண்ண பாக்குறியா? ஏதாவது பண்ணி என் மனசை கலைச்சிடலான்னு பாக்குறியா? வாய்ப்பே இல்ல. நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன். நீ என்ன பண்ணாலும் என் மனசை மாத்தவே முடியாது. ஒழுங்கா என் போனை கொடுத்துரு, இல்லனா ஐ வில் கால் தி போலீஸ். ஏய், கூப்பிடுவோம் போலீஸ. ராமன், ராமன். இப்ப எதுக்கு அவரை கூப்பிடுற? அவரை என்ன பண்ண? ஐயோ, அவரே துரத்தி விட்டியா? எனக்கு இருந்ததே அவர் ஒருத்தர் தான். ராமன், ராமன் சார் எங்க போயிருப்பாரு? சரி, நான் ஃபோன் பண்ணி பார்க்கறேன். ஃபோன்
என் ஃபோனையும் காணும். ஓவர் டிராமா பண்ணாதடா. அந்த போன்ல தான் என் மொத்த கதையும் கிளைமேக்ஸும் இருக்கு. ஆனா சத்தியமா சொல்றேன், என் ஃபோனையும் காணும். ஒரு ஐடியா, பக்கத்து வீட்டு ஃபோன்ல இருந்து கால் பண்ணி பார்ப்போம். ம், okay. ஆ? நிறைய தொங்க போட்டு வரான். என்னாச்சு? நம்ம ஃபோனு, நம்ம அவர் ஃபோனு அவர் போனு எல்லாமே சுவிட்ச் ஆஃப். ஸ்விட்ச் ஆஃபா? ஐயோ, எனக்கு அதெல்லாம் தெரியாது. என் போனுக்கு நீ தான் பொறுப்பு. நான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். நானும் அதான் பண்ண போறேன். ம். அப்புறம் நீங்க கேப் புக் பண்ணி வந்துருவீங்கல்ல? மென்டல், அதான் என்கிட்ட போனே இல்லையே. ஆமால்ல, இப்போ என்ன பண்றது? ஆ, நானும் உன் கூடவே வந்துடவா? ம். ம். ஏறவா? ம். What a clear sky, yeah. ஹலோ, ம்? உங்களை தான். அப்போவே அவரை வெளியே போக சொன்னேன். நீங்க தான் என் வீடு நான் தங்க வச்சுக்கிறேன்னு சொன்னீங்க. இப்போ என்ன, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், அப்படிதானே? ஆம்லெட் போட்டு கொடுத்து ஆப்பிள் போன் அடிச்சுட்டு போயிட்டான்ல. அதுலதான் என் கதை இருக்கு தெரியுமா? கதை போச்சுன்னா என் மானம் போச்சு, மரியாதை போச்சு, எல்லாமே போச்சு. நாளைக்கு கோர்ட்டுக்கு வேற போகணும். இன்னும் என்னெல்லாம் ஆக போதோ. உங்க அப்பா போட்டோ காட்டினால தான் வீட்டுக்குள்ள விட்டேன், சரியா? அவரை பத்தி பேசாதீங்க. உங்க புத்தி என்னாச்சு? என்ன அங்க போயிட்டான்? என் போன் கிடைச்சிரும்ல. அதான் பத்திரிகையாளர், எழுத்தாளர், பிரஸ் அப்படின்னு மிரட்டிட்டு வந்திருக்கிறீங்களே, கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க. நாளைக்கு உங்க அப்பாவோட வருஷ திதி. அதுக்கு இப்போ என்ன பண்ணுன்றீங்க? அந்த ஆளுக்கு என்ன பிடிக்கவே பிடிக்காது. நீங்கள் தான் அந்த வீட்டோட மருமகன், உங்கள் மேலே உயிராக இருந்தார். நீங்கள் எப்போ டைவர்ஸ் கேட்டிங்களோ அப்போத்துலேருந்து என்ன திட்டியாக அவர் செத்தும் போயிட்டார். நான் திதி கொடுத்தாலும் அவர் ஏற்றுக்க மாட்டார். ஆமாம், உங்கள் தங்கச்சிக்கு அலைன்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்களே, என்னாச்சு? அவ கல்யாணத்துக்கு வாங்கின 10 லட்ச ரூபாவை அப்பா எடுத்துட்டு ஓடி போயிட்டாரு. அதோட எல்லாமே நின்று போச்சு. மாப்பிள்ளை வீட்டில் போய் பேசுறதுக்கு கூட யாருமே இல்லை. அதுதான் உங்கள் மாமா இருக்கிறாரு, அவர் போல. அவளுக்கு அவர்னா பிடிக்கவே செய்யாது. கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டா. பரவாயில்ல, அந்த பொண்ணுக்காக புத்தி இருக்கு. தலை வெடிக்குது. இந்தாங்க மாத்திரை. என்ன கிண்டலா? காலையில கதையை கொடுக்கணும், அதான் எனக்கு தலை வெடிக்குது. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், அதானே? சும்மா அதிலே நிக்காதீங்க. ஏன் உங்களால இந்த கதையை மறுபடியும் எழுதி கொடுக்க முடியாதா? என்னால எழுத முடியாது. ஏன்? கையெழுத்து நான் எழுதி தரேன். நீங்க சொன்னது அந்த கரண்ட்டுக்கே பொறுக்கல. ஐயோ, நான் என்ன பண்ண போறேனோ. சரி, கதையை சொல்லுங்க. அபர்ணாவுக்கு தன் மாமனார் மீது மரியாதை உண்டு. ம். மகளே என்று அவர் அழைப்பது அபர்ணாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ம். அபர்ணாவும் அப்பா என்றுதான் அவரை அழைப்பாள். அவரது இறப்பு அவளை பாதித்தாலும் அதற்கு தான் காரணமல்ல, தன் கணவன்தான் காரணம் என்று அவள் நினைத்தாள். அதனால் அவள் கோபம் இன்னும் அதிகமாகி அவனை வெறுக்க காரணமாகியது. கையெழுத்து அழகா இருக்கு. ஆனா தலையெழுத்து. நான் போய் பிரஸ்க்கு கொடுத்துட்டு வந்துடுறேன். நானே போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். வெளியே போகும்போது இதை கொஞ்சம் காக்காக்கு வச்சுட்டு போயிடுறீங்களா? இன்னைக்கு வச்சிருவேன், நாளைக்கு
சரி அட்லீஸ்ட் நீங்களாவது கொஞ்சம் சாப்பிட்டு போங்க. செத்துப்போன நாக்குக்கு எதுக்கு இதெல்லாம்? அப்புறம் வீடு பூட்டி சாவியை மறக்காம கோல்ட் டப்பால வச்சுட்டு போயிடு. ஓகே? இங்கே தான்ப்பா நிறுத்திக்கோ. இருங்க வந்துடுறேன். மன்னிச்சுங்க தம்பி, அவசரமாக கிளம்ப வேண்டியது இருந்தது, உங்ககிட்ட கூட சொல்லிட்டு போக முடியல. சரியா போகும்போது தெரியாமல் உங்கள் ஃபோனை வேறு எடுத்துகிட்டு போயிட்டேன். போய்கிட்டு இருக்கேன், ட்ரெயினில் பாதி வழியில் பார்க்குறேன் ஃபோன் எங்கிட்ட இருக்கு. ஏற்கனவே இங்கே இருக்கிற பிரச்சனை இதால் பெருசாகிடக்கூடாதுங்கிறதுக்காக அடுத்த ஸ்டேஷனில் இறங்கி ஓடி வர்றேன். சரி சார், சரி. மன்னிச்சுங்க தம்பி. பரவாயில்ல சார், பரவாயில்ல. நான் அப்படியே கிளம்புறேன். சுடு தண்ணி. சரி நான் போய் எடுத்துட்டு வரேன். நான் அப்படியே கிளம்புறேன், கோர்ட்டுக்கு டைம் சரி தம்பி, ஆயிடுச்சு. வாங்க வாங்க வாங்க. இறைவன் 2 பொம்மைகள் செய்தான் தான் விளையாடு. மாறா ஃபோன் அடிக்குது எடு. மாறா ஃபோன் அடிக்குது எடு. அங்கிளா? மாறா யார் phone இது? அடிக்குது எடு. மாறா இது அவர் ஃபோன் ஆச்சே. மாறா ஃபோன் அடிக்குது எடு. மாறா ஃபோன் அடிக்குது எடு. மாறா ஃபோன் அடிக்குது. மாப்பிள, நான் தான் மாமா பேசுறேன். தயவு செஞ்சு போனை வச்சிடாதீங்க. என் சின்ன மக வசந்தா கல்யாணத்துக்காக வட்டிக்கு நான் வாங்கின 10 லட்சம் ரூபாய் பணத்தை வட்டியோட நீங்க திருப்பி கொடுத்து என் மானத்தை காப்பாத்திட்டீங்க மாப்பிள. வசந்தாவுக்கு பேசின மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் நின்னு போன கல்யாண செலவை நீங்களே ஏத்துக்கிட்டு அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதாவும் சொல்லியிருக்கீங்களே. உங்களை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. இன்னைக்கு கோர்ட்ல தீர்ப்பானதும் நீங்க யாரோ என் பொண்ணு யாரோ இன்னொரு கல்யாண பந்தத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறீங்களே, உங்க பெரிய மனசு யாருக்கும் வராது மாப்பிள்ள. 10 லட்சம் ரூபாய் பணம் என் வீட்டில் தான் காணாம போச்சு. பண விஷயம் என் மச்சானுக்கும் எனக்கும் தவிர வேற யாருக்கும் தெரியாது. இன்னொரு விஷயம் மாப்பிள்ள, மனநிலை சரியில்லாத வயசுக்கு வந்த உங்க அக்கா மகளை யாருக்கும் தெரிய வேணான்னு சொல்லி மனநல மருத்துவமனையில வச்சு நீங்க குணப்படுத்திக்கிட்டு வர்றீங்கன்னு சொன்னாங்க. உங்க 2 பேரையும் சேர்த்து பார்த்த என் மச்சான் தான் என் மக கிட்ட உங்களை பத்தி தப்பா திரிச்சு சொல்லி உங்க வாழ்க்கையை நாசமாக்கிட்ட மாப்பிள்ள. ஆனா நீங்க மட்டும் அவளை விட்டுறாதீங்க. ஐயோ தப்பு பண்ணிட்டேன். அவர் வந்துட்டாரு. இந்த ராமன் ஃபோனை மாற்றி கொடுத்துட்டு போயிட்டாரு. இதுக்கும் என்னதான் காரணம்னு சொல்லுவா. என்னாச்சு?